ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்குறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம கோபிநாத் சார் இருக்காரே, நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்த தருணம் இதற்கு தான் நீ ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு பாட்டை போட்டு விடலாம் போல். அந்த அளவுக்கு ஹாப்பியான நியூஸாக நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு முகத்தில் இப்போ நீ சந்தோஷப்படுறியா இல்லை துக்கப்படுறியா ஒன்றும் சொல்லிட்டு செய்ப்பா, ரெண்டும் கலந்தெல்லாம் வரக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இவரோட ரியாக்ஷனை பார்க்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ தூரம் பேசியிருக்கேனே, கண்டிப்பாக என் பொண்டாட்டி என்னை டைவர்ஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ராதிகா போய் நிற்க, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு முரட்டு புடிவாதமாக நிற்கிறாங்க. நீ அப்படின்னா நான் இப்படிடா அப்படின்னு காமிக்கிறாங்க. என்னடா குடும்பங்கிறது ஒரு ஆலமரம், அதில் ஒரு பக்கம் வெந்நீரும் ஒரு பக்கம் தண்ணீரும் ஊற்றலாமா அப்படின்னு சொல்கிற டைலாக் எல்லாம் இவ்வளவும் அடித்தது வீணா கோபால் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அவ்வளோ டைலாக் அடிச்சேனேடி, அப்போல்லாம் ஊன்றது ஏடி, இப்போ வந்து கும்மி அடிச்சிட்டேடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் ஈஸ்வரி பாட்டி அப்படியே பதறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன நினைச்சிருப்பான் பாட்டி ஒரு பக்கம் நடந்ததில் சுகர் இறந்து போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா ஒரு பக்கம் அங்கேயும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தீர்ப்புன்னு சொன்னனால வெளியே வந்து நின்றுட்டு இருந்தா ராதிகாவை சமாதானம் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குங்க. வந்தது தொந்தரவான்னு சொல்லி கேட்க, இல்லை நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக ஆறுதல் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி இருக்க. இதை பார்த்தானு கோபி சார் தப்பாக நினைச்சிட்டாரு போல. அட எப்பா திருந்தவே மாட்டியா, தப்பாக யோசிச்சவர் பாக்கியாவுக்கும் இந்த இடத்துல இப்படி வந்து நின்னுமே 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இப்போ இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணா கர்மாயிஸ் வருமா சும்மாவே தருமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு இவரோட நிலைமை. அதுக்கப்புறம் கவலைக்கிடமா இங்கே வீட்டில் வந்து உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் மயுவை பற்றி கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் உண்மைதாப்பா, அது வேற ஒருத்தவங்களோட குழந்தைப்பான்னு சுட்டி கட்டுறாங்க. உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பாருன்னு சொல்லிட்டு மனவேதனையை குமுறி அழுகிறாரு. சரி விடுப்பா பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்.